அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம வீட்டில் பூனை இருக்குதுல்ல, அந்த பூனை போகக்கூடிய எல்லா வழியும் நீங்கள் அடைச்சி பாருங்கள். நம்மளை எதிர்த்தே ஒரு வழியை உருவாக்கி அது போய்கிட்டே இருக்கும். நம்மளை தான் அடைச்சிட்டாங்களேங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யாது, ஒரே இடத்துல முடங்கி போகாது. இதை தான் மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது வரலாறு மூலமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டோட அப்படியே அந்த இடத்திலே அடைத்து அவர்களை முடித்து விடணும் என்ற கங்கணம் கட்டி குறைஷிகள் சுற்றி நின்றார்கள். அதை எதிர்த்து வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதிர்த்து வரக்கூடிய நேரத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்ய நினைக்கிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் காபத்துல்லாவில் 2 ரக்காத் தொழுவணுங்கிறது நபி அவர்களுடைய ஒரு ஆசை. காபத்துல்லாவில் வந்து நிற்கிறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹாங்கிற அந்த வாயில் காப்பாளர்கிட்ட, எப்பா நீ கதவை திறந்து விடு, நான் 2 ரக்காத் தொழுதுட்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அனுமதி மறுக்கப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹா பார்த்து சொல்கிறாங்க, யா உஸ்மான், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீ இருக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன், நான் இருக்கக்கூடிய இடத்துல நீ இருப்பேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கேலியும் கிண்டலுமாக உஸ்மான் இப்னு தல்ஹா பார்க்கிறார். சரியாக 10 வருஷ காலங்கள் எந்த மண்ணை விட்டு அகதியாக துரத்தினார்களோ அதே மண்ணுக்கு ஆட்சியாளர்களாக வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடத்துல 2 ரக்காத் தொழுக அனுமதி மறுக்கப்பட்டதோ அந்த இடத்துக்குண்டான அதிகாரியாக வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெற்றிங்கிறது இதுதான் நமக்கு உண்டானது.